என்கிற வார்த்தை வேதத்திலே எத்தனை முறை வருகிறதுன்னு முதல் ஆராதனையில் கேட்கும்போது ஒருத்தர் 31,032 தடவை வருதுன்னு சொன்னாங்க. இருக்கா? ஆமாம், இருக்காது. சரி, யாரும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு வார்த்தை வேதத்திலே இல்லை. கல்வாரி என்கிற வார்த்தை வேதத்திலே இல்லை. ஏன்னு சொல்றேன்னா, எனக்கு கல்வாரி எனக்கு தெரியல. கல்வாரி பாடுகளை குறித்து, கல்வாரி சிலுவையை குறித்து நான் ஒரு பிரசங்கத்தை ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு எடுக்கும்போது கல்வாரின்னு வார்த்தையை தேடி பார்க்குறேன். இல்லை, கொள்கைதான் இருக்கு, தமிழ்ல இல்லை. அப்புறம் கபாலஸ்தலம்னு இருக்குது. அப்புறம் என்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே தியானித்து கொண்டிருக்கும் பொழுது சாட்சிகள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஆண்டவர் குத்தி காண்பித்தார். சாட்சிகள் என்றால் இயேசுவை குறித்த சாட்சிகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து யார் யார் அந்த நேரத்திலே சாட்சிகளை பகருகிறார்கள் என்று ஒரு ஆராய ஆரம்பித்தேன். அப்ப முதலிலே வந்த ஒரு நபர் யார் என்று கேட்டால் யூதாஸ் காரியோத். அல்லேலூயா. யூதாஸ் காரியோத்தை பத்தி எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் தானே? அவர் யார்? யூதாஸ் காரியோத் யாருங்க? யாரு? இயேசுவை காட்டி கொடுத்தவர்னு சொல்றீங்க. அவர் யாரு? முதல்ல அவருடைய சீடர், இயேசு கிறிஸ்துவனுடைய சீடன். அவர் செலக்ட் பண்ணவர். 12 ஒருவர், 12 பேத்துல ஒருத்தர் தான் யூதாஸ் காரியோத். அவருடைய முதல்ல அவருடைய சீஷர். அவர் தான் காட்டி கொடுக்கிறார். அவர் காட்டி கொடுத்து விட்டு அப்புறம் என்ன சொல்றாரு பாருங்க. மத்தேயு 27 3 4 5 பாருங்க. மத்தேயு 27 குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் நான் பாவம் செய்தேன். இந்த சம்பவத்தை நினைக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 10 பேர் நண்பர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்குவோமே. அதில் ஒருத்தர் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொல்லும்போது என்ன பண்ணுவாங்க? தம்பி நீ என்ன பண்ணு, மாப்பிள்ளை நீ என்ன பண்ண, அவனை கூட்டிகிட்டு காட்டுக்கு வந்துடு, எனக்கு அவனுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது, நம்ம பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவனு என்ன பண்ணுவான்? சரி ஓகே நான் கூட்டிகிட்டு வரேன், நீங்கள் பேசி தீர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போன இடத்துல என்ன பண்ணுவாங்க? இந்த கூட்டிகிட்டு வந்த நபரை என்ன பண்ணுவாங்க? கூட்டிகிட்டு வந்த அந்த நபரை என்ன பண்ணுவாங்க? உடனே கொலை செய்யவோ இல்லை அடித்து துரத்தவோ இல்லை வேற ஏதாவது பண்ணவோ என்ன பண்ணுவாங்க? பயங்கரமான ஒரு நிலைமைக்கு தள்ளுவாங்க. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நம்ம பேப்பரில் அதெல்லாம் படிச்சிருப்போம். இவர் ஃப்ரெண்டை என்ன பண்ணாரு? அங்கே கூட்டிகிட்டு போனார். போன இடத்துல அவர் என்ன பண்ணிட்டாங்க? போட்டு தள்ளிட்டாங்க, கொலை பண்ணிட்டாங்க இப்படின்னு சொல்லிலாம் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த கூட்டிகிட்டு போன அவருடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? அங்கே போன உடனே ஏதோ பேசி தானே தீக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனால் என்ன ஆயிடுச்சு? இங்கே வந்த உடனே இவங்க இப்படிப்பட்ட ஆயுதங்களை வைத்து இவங்களை தாக்குறாங்களே, இவங்களை கொல்ல போகிறாங்களேன்னு சொன்னோன்னு அவனுக்கு எப்படி இருக்கும்? பயமாக இருக்கும். இவன் அவன்கிட்ட என்ன பண்ணுவான்? கெஞ்சுவான். ஏப்பா நீ என்ன சொன்ன? நீ கூட்டிகிட்டு வந்தா பேசி தீர்த்துட்டு விடுறேன்னு தானே சொன்னேன், இப்படி கொலை பண்ணுவீங்கன்னா எனக்கு தெரியாதுன்னு சொல்லி ஒருவேளை கெஞ்சக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கலாம். அதுபோல ஒருவேளை நான் நினைத்தது, இந்த யூதாஸ் காரியோத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கும் பொழுது அவரை கொலை செய்ய, ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறாரு, நான் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ போறேன்றதை நாசுக்கா சொல்லிட்டே இருக்கிறாரு. ஆனால் இவங்களுக்கு என்ன பண்ணலீங்க? புரியல. யூதாஸ் காரியோத்துக்கு புரியல. இங்க வந்து என்ன பண்றாரு? அவரு மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு, எப்ப வந்து காட்டி கொடுத்த உடனே இயேசு கிறிஸ்து மரண ஆக்கினைக்கு தீர்க்கப்பட்டுள்ளார் என்பதை கண்டு இவர் என்ன பண்றாருங்க? அந்த டைம்ல தான் யூதாஸ் காரியத்துக்கு என்ன ஆகுது? மனசு உடையுது. உடனே என்ன பண்றாருங்க? மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசு என்ன பண்றாருங்க? கொண்டு வந்து பிரதான ஆசாரியர் இடத்திற்கும் மூப்பர் இடத்திற்கும் திருப்பி என்ன பண்றாருங்க? கொண்டு வந்து கொடுக்கிறாரு. ஐயா இந்த காசு எனக்கு வேண்டாம், அவரை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி தான் கொடுக்கிறாருங்க. அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியர் இடத்திற்கும் மூப்பர் இடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன். அப்பதான் உணர்றாரு யூதாஸ் காரியத்தை. என்னன்னு உணர்றாருங்க? இவர் குற்றமற்றவர்.
குற்றமில்லாத இந்த இரத்தத்தை, குற்றமில்லாத இயேசு கிறிஸ்துவை நான் காட்டி கொடுத்து விட்டேனே என்று சொல்லி அவர் என்ன பண்றாருங்க, உணர்கிறார். உணர்ந்து நான் பாவம் செய்தேன் என்று ஒப்புக்கொள்கிறார். ஒப்புக்கொண்டுட்டு என்ன பண்றாருங்க, அவங்க கொண்டு வந்து அங்க சர்ச்சில் கொடுக்கிறாரு. கொடுத்த உடனே அவங்க என்ன சொல்றாங்க, அதற்கு அவர்கள் எங்களுக்கு என்ன அது உன் பாடு என்னன்னு சொல்றாங்க. அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, எங்கள் வேலை முடிஞ்சுது. நீ ஓட்டிட்டு வந்து காமிச்சு கொடுத்துட்டு உனக்கு உள்ள காசையும் நான் கொடுத்துட்டேன், இதுக்கு மேலே நான் ஒன்றும் பண்ண முடியாது, அதுவும் பாடுன்ட்டாங்க. ஆனால் இவரால் ஒன்றும் பண்ண முடியல. அதற்கு அவர் என்ன பண்ணுறாரு, பாடுன்னு சொன்னோன்னு அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்தில் எரிந்து விட்டு போய் நான்று கொண்டு செத்து விட்டான். இந்த யூதாஸ் காரியோத்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யோவான் 13:27 பாருங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, யோவான் 13:27 நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் அப்படின்னு சொல்றாரு. மரியாள் என்ன பண்றாங்க, விலையேறப்பட்ட தைலத்தை கொண்டு வந்து பாதத்துல பூசுறாங்க. ஆனா இவர் என்ன பண்றாருங்க, அதை பார்த்துட்டு இதையா இங்க கொண்டு வந்து வேஸ்ட் பண்ற, இதை என்ன பண்ணிருக்கலாம், நீ என்ன பண்ணலாம், வித்திருந்தா 300 பணத்துக்கு விற்றுக்கு என்ன பண்ணிருக்கலாம், தரித்திற்கு கொடுத்திருக்கலாமேன்னு சொல்றாரு. சொன்னது 6வது வசனம் பாருங்க, அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், என்னதுங்க, இவர் மனசுல ஒண்ணு வெளியில ஒண்ணு வச்சு பேசுறாரு. எப்படி மனசுல ஒண்ணு வெளியில ஒண்ணு, மனசுல என்ன இருக்கு, அவன் திருடனானபடியினாலும், இவருடைய உள்ளத்தில் எப்படி இருக்கு, இந்த காசை எதுக்காவது யூஸ் பண்ணிருக்கலாம், நமக்காவது யூஸ் பண்ணிருக்கலான்ற அந்த திருட்டு எண்ணம் இருக்கிறது. அதே போல அவர் வெளியில பேசும்போது என்னவா, அவர் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்துக் கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினாலும் இப்படி சொன்னான். புரியுதா அந்த வசனம் உங்களுக்கு? மனசுல ஒண்ணு வெளியில ஒண்ணு. இப்ப நடக்குது, சம்பவம் நடக்குது, இவர் என்ன சொல்றாரு, இத பேசாம ஏழை கொடுத்திருக்கலாமே அப்படின்னு வாயில சொல்றாரோ ஒழிய மனசுல எப்படி இருக்கு, திருட்டு எண்ணம், அதை கொள்ளை கொள்ளும் எண்ணம், பணத்தாசை, அதை பணப்பையை வைத்துக் கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனாகபடினாலும் இப்படி சொன்னான். இப்படிப்பட்ட எண்ணம் கொண்ட யூதாஸ் காரியோத்து. எப்படிங்க, அப்ப எப்படிப்பட்ட ஒரு பாவியா இருந்த யூதாஸ் காரியோத்து கடைசியில் என்ன பண்றாருங்க, ஆண்டவரை குறித்து சாட்சி பகறார். ஐயோ, நான் குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்து விட்டேன். இது ஆண்டவர் ஃபர்ஸ்டே சொல்றாரு பாருங்க, யோவான் 6:70-71. யோவான் 6, இயேசு அவர்களை நோக்கி, 12 உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா, உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான் என்றார். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து 12 இருந்தும் தம்மை காட்டிக் கொடுக்க போகிறவனாய் இருந்தபடியினால் அவனை குறித்து இப்படி சொன்ன. அப்பயே ஆண்டவருக்கு தெரியுது. அப்ப ஆரம்பத்திலிருந்து இப்படிப்பட்ட கேரக்டரா இருந்த ஒரு குற்றம் செய்யக்கூடிய ஒரு நபர் குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்து விட்டேனே என்று சொல்லி மனஸ்தாபப்பட்டு நான்கு கொண்டு சாகிறார். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? மகா பாவி ஒருத்தர், எப்படிங்க, திருட்டு எண்ணம் கொண்ட ஒருத்தர், பணத்தாசை பிடித்த வெறியர், மனசுல ஒண்ணு வெளியில ஒண்ணு வந்து பேசக்கூடிய ஒருத்தர் இயேசுவை குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்து விட்டேன். அந்த பாவிக்கு தான் அந்த பாவத்தினுடைய உணர்வு தெரியும். எப்போ அவரை மரண ஆக்கினைக்கு உள்ளாக தீர்த்துட்டாங்களோ அப்பயே அவர் என்ன பண்ணுறாருங்க, மனஸ்தாபப்படுகிறார். நொந்து வெந்து போய் அந்த காசை கொண்டு போய் கொடுத்துட்டு என்னைய இதை வச்சுக்குங்க, அவரை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிருப்பார். ஆனால் அவங்களுடைய எண்ணமெல்லாம் என்ன, எப்படியாவது எனக்கு தேவை இயேசு, நாங்கள் எடுத்துட்டு எங்கள் வேலையாயிடுச்சு, நீ இனிமே உன் பாடுன்னு சொல்லி போகிறாங்க. அப்போ எவ்வளோ ஒரு பாவியான மனுஷன், பாவமுள்ள மனுஷன் வந்து மனம் திரும்பி மனஸ்தாபப்பட்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை என்ன பண்றாருங்க, சாட்சி உள்ள நபராக அந்த இடத்துல பகிர்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது பாருங்க, பிலாத்து. யோவான் 19வது அதிகாரம் 4, 5, 6. யோவான் 19. இந்த பிலாத்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். அடுத்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா தெரியும். பிலாத்து என்பவர் 26வது வருடம், அதாவது கிறிஸ்து பிறந்ததற்கு பின் 26வது வருடம் முதல் 36 வரை ரோம பேரரசின் யூதேயா மாகாணத்தின் ஆளுநராக இருந்தவர். இவர் திபேரியஸ் பேரரசின் ஆட்சி காலத்தில் யூதேயாவின் 5வது ஆளுநராக இருந்தவர். 5வது ஆளுநர் இவர்.
இயேசுவின் வழக்கு. பிலாத்து இயேசுவை விசாரணை செய்து அவரை சிலுவையில் அறைய உத்தரவிட்டார். இதுதான் பிலாத்தின் மிகவும் அறியப்பட்ட செயலாகும். இயேசுவிடன் குற்றங்கள் இல்லை என்றாலும் யூத மத தலைவர்களின் கோரிக்கைக்கு பயந்து சிலுவையில் அறைய உத்தரவிடுகிறார். அல்லேலூயா. இந்த பிலாத்து என்பவர் கவர்னர். என்னங்க, இவர் யாருங்க? ரோம பேரரசின் கவர்னர். கவர்னர்னா ஆளுநர். இப்போ நம்ம தமிழ்நாட்டு கவர்னர் யாருங்க? தமிழ்நாட்டு கவர்னர் யாரு? ஆளுநர் ஆர்.என். ரவி. அந்த மாதிரி அன்னைக்கு பிலாத்து என்பவர் ரோம பேரரசின் கவர்னர், அவர் ஆளுநர். இவர் இயேசுவின் வழக்கை விசாரித்ததுனால தான் என்னாச்சுட்டாரு, இவர் ஃபேமஸ் ஆயிட்டார் பிலாத்து. அதனால தான் என்ன பண்றாருங்க, இவர் அறியப்பட்டார். இப்போ உங்களுக்கு மைக்கேல் டி குன்ஹா தெரியுமா? மைக்கேல் டி குன்ஹா தெரியல. ஜெயலலிதா அம்மா தெரியுமா உங்களுக்கு? அவங்கள தெரியும். மக்களுக்காக நான் சொன்னவங்க அவங்கள தெரியும். அவங்கள ஜெயிலில் தள்ளினது யாருன்னு தெரியுமா? ஜெயலலிதா அம்மாவை ஜெயிலில் தள்ளினது யாரு தெரியல. அவர் தான், வக்கீலுக்கு தெரியுது. ஏன்னா அந்த மைக்கேல் டி குன்ஹான்றது யாருக்குமே தெரியாத ஒரு நபர். என்னைக்கு அவர் பேர் தெரிஞ்சதுன்னா, ஜெயலலிதா அம்மாவுக்கு தீர்ப்பு எழுதி என்னைக்கு உள்ள தள்ளினாரோ அன்னைக்கு தான் அவர் பேர் தெரிஞ்சது வெளியில. எப்படிங்க? ஏன்னா ஒரு பெரிய விஐபிக்கே தீர்ப்பு எழுதுறாரு அவர். சாதாரண தீர்ப்பு இல்ல. விடுதலை பண்ணியிருந்தா கூட அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்காது. அவங்கள தூக்கி உள்ள போட்டதுனால தான் அவர் வெளியில தெரிகிறார், மைக்கேல் டி குன்ஹா அப்படின்னு சொல்லி. அடுத்து குமாரசாமின்றவர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? அவர் தான் அம்மாவை வெளியில கொண்டு வந்தவர் திருப்பியும். அவரையும் எல்லாருக்கும் தெரிஞ்சது. அவரும் எங்க இருந்தாருன்னு தெரியாது. அது வரைக்கும் எங்க இருந்தாருன்னு தெரியாது. அம்மாவை வெளியில கொண்டு வந்ததுனால அவர் பேர் அறியப்பட்டது. அதுபோல இந்த பிலாத்து என்பவர் அறியப்பட்டதற்கு காரணம், முக்கியமான விஐபி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழக்கை விசாரித்ததுனால தான் பிலாத்து அறியப்பட்டார் அன்னைக்கு கவர்னராக. அல்லேலூயா. அது வரைக்கும் அவர் கவர்னராகவோ வெளியே தெரியல. ஸோ இந்த பிலாத்து என்ன பண்றாரு பாருங்க. யோவான் 19:4-5-6 என்ன சொல்றாரு? நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேனே. ஒரு கவர்னர் சொல்றாரு இயேசு கிறிஸ்துவை பத்தி, என்னால ஒரு குற்றத்தை கூட கண்டுபிடிக்க முடியல. யோவான் 18:29 பாருங்க. இந்த மனுஷன் மேல் என்ன குற்றம் சாட்டுகிறீர்கள்? நானும் விசாரிச்சு பார்த்துட்டேன், பல வாரம் விசாரிச்சு பார்த்துட்டேன், எல்லாத்தையும் கேட்டு பார்த்துட்டேன். ஒரு சின்ன தப்பு கூட கண்டுபிடிக்க முடியல. இன்னைக்கு மாதிரி நாளா இருந்ததுன்னா என்ன பண்ணிருப்பாங்க? 2 எஃப்ஐஆர் போடு, அதை போடு, இதை போடு, அந்த வழக்கு போடு, இந்த வழக்கு போடு, போடு, ஐபிசி 48 போடு, 38 போடுன்னு போது எதையா ஒன்று போட்டு என்ன பண்ணியிருப்பாங்க? ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு அன்னைக்கு சட்டத்தில் எந்த ஒரு வழக்கையுமே அவங்க என்ன பண்ண முடியல, கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் மீது ஒரு சின்ன குற்றம் கூட அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. கவர்னராலும் கண்டுபிடிக்க முடியல. யோவான் 18:38 திருப்பி சொல்றாரு, நான் அவரிடத்தில் ஒன்றும் ஒரு குற்றத்தையும் நான் காணேனே. லூக்கா 23:22 மூணாவது தடவை சொல்றாரு பாருங்க. லூக்கா 23:22 அவன் 3ஆம் தரம் அவர்களை நோக்கி, 3 தடவை ஆயிடுச்சு கேட்டு, ஏன் இவன் என்ன பொல்லாப்பு செய்தான்? 3 தடவை அவரு, 3ஆவது தடவையும் என்ன பொல்லாப்பு செய்தான்? மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஒன்றும் இவனிடத்தில் நான் காணவில்லையே. மரண தண்டனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு குற்றத்தை கூட நான் இயேசுவிடம் காணவில்லையே. ஆகையால் நான் இவனை தண்டித்து விடுதலையாக்குவேன். என்ன சொல்றாரு? சரி, நீங்க எல்லாம் சொல்றீங்க அவர் தப்பு பண்ணாருன்னு, எவ்வளவோ குற்றம் சுமத்துறீங்க, ஆனா நீங்க குற்றவாளின்னு சொல்ற இவர்கிட்ட நான் என்ன பண்ணலீங்க, ஒரு சின்ன குற்றத்தை கூட நான் பார்க்கல. அதனால என்ன பண்றேன், நீங்க சொல்றீங்களேன்றதுக்காக இந்த ஸ்டேஷன்ல சொல்லுவாங்கல்ல, 2 தட்டு தட்டி நான் விட்டுறேன், ஒரு மிரட்டி விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி நான் இவரை தண்டித்து விடுதலையாக்குகிறேன். ஏதோ நீங்க சொல்றதுனால ஒரு 10 சாட்டை அடியோ இல்ல 10 அடியோ என்ன கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன், இவரை விடுதலையாக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவங்க விடல. அது போல பிலாத்து இவரை குறித்து சாட்சி பகருகிறார். அல்லேலூயா. முதல்ல யூதாஸ் காரியோத்து, 2வது பிலாத்து, 3வது பாருங்க மத்தேயு 27:19. மத்தேயு 27 பிலாத்தினுடைய மனைவி, அதாவது கவர்னருடைய மனைவி என்ன சொல்றாங்க? அவன் நியாயாசனத்தில் உட்கார்ந்திருக்கையில்
என்னன்னு சொல்றாங்க? அக்யூஸ்ட்னு சொல்லல. எப்படி சொல்லுங்க? அக்யூஸ்ட்னு சொல்லல. அந்த அக்யூஸ்ட், அந்த குற்றவாளி என்ன பண்ணுங்க, விட்டுருங்க, நமக்கு தெரிஞ்சவங்க தான், நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்க, இல்லை அங்கே இருந்தவங்க இங்கே இருந்தவங்க அப்படின்லாம் அவங்க என்ன பண்ணல. இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன்லாம் மேலிடத்துல நிறைய நடக்கும். கவர்னர், டிஐஜி அங்கங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க, அவர் நம்மள்ட்ட டிரைவராக இருந்தவர் பா, 2 தட்டு தட்டி விட்டுருப்பா, அவர் நம்மகிட்ட வீட்டில் வேலை செஞ்சவங்க, தட்டு தட்டி விட்டுருங்க இப்படின்லாம் நடக்கும். ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க இவங்க, அவங்க சொன்ன வார்த்தையை பாருங்க, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம். என்னவா? பிலாத்தினுடைய கவர்னருடைய மனைவி என்ன சொல்றாங்க? நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம். அவர் ஒரு நீதிமான், ஒரு குற்றம் கூட செய்யாத தெய்வம். அந்த நீதிமானை நீர் ஒன்றுமே செய்து விடாதீர் என்று சொல்லி ஆள் அனுப்பி என்ன பண்றாங்க, அவருடைய கணவன்கிட்ட சொல்றாங்க. இது 3வது பிலாத்தினுடைய மனைவி சொல்வது. 4வது பாருங்க, லூக்கா 9, 7, 8, 9. லூக்கா 4வதாக இவர் யார் பாருங்க. ஓகே, போதும். இப்ப ராஜாட்ட அனுப்புறாங்க ஏரோது. இந்த ஏரோது என்பவர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு பின்னாடி சொல்லிட்டு போங்க. இந்த ஏரோது என்பவர் யூதர்களை ஆட்சி செய்த ஓர் அரச பரம்பரையின் குடும்ப பெயர். அதாவது ஏரோது என்கிறது பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, யூதர்களை ஆளக்கூடிய, ஆட்சி செய்யக்கூடிய ஒரு அரச பரம்பரையின் பெயர். அது எல்லாருக்குமே ஏரோது தான் வரும். இந்த ஆட்சியாளர்கள் ரோமர்களால் நியமிக்கப்பட்டவர்கள். மகா ஏரோது தான் அப்படி முதலில் நியமிக்கப்பட்டவன். இயேசுவை தீர்த்து கட்ட பிள்ளைகளை கொல்லும்படி கட்டளையிட்டவனும் இவன்தான். நீங்க மத்தேயு பார்த்தீங்கன்னா தெரியும். யாருன்னு கேட்டிங்கன்னா, மத்தேயு 2வது அதிகாரத்தில் இந்த சாஸ்திரிகள்லாம் வருவாங்கல்ல, வரும்பொழுது பாருங்க 16, 2:16, மத்தேயு 2:16. அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படி பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலிருந்து 2 வயது எல்லா ஆண் பிள்ளையும் கொலை செய்தான். புலம்பலும் அழுகையும் இதெல்லாம் நடக்குது. எரேமியா தீர்க்கதரிசி உரைக்கப்பட்டது நடந்தது. 19 பாருங்க, மத்தேயு 2:19. ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்டு, இப்ப ஏரோது இறந்த பின்பு கேள்விப்பட்ட உடனே இவங்க என்ன பண்றாங்க, திருப்பி நீங்க இஸ்ரவேலுக்கு போன்னு சொல்றாங்க. அப்புறம் தான் இயேசுவை கூட்டிட்டு வர்றாங்க. அப்ப இயேசுவை கொலை செய்யும் பொழுது இருந்த ஏரோது இப்ப இருக்கக்கூடிய ஏரோதுனுடைய அப்பா. அதற்கப்புறம் இதனுடைய கண்டினியூஷன் உங்களுக்கு தெரியணும்னா மத்தேயு 14 வாங்க. இயேசுவை ஏன் பார்க்க ஆசையா இருந்தார்னு மத்தேயு 14 பாருங்க. அக்காலத்தில் ஒன்று காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோது இயேசுவின் கீர்த்தியை கேள்விப்பட்டு தன் ஊழியக்காரரை நோக்கி, இவன் யோவான் ஸ்நானகன், இவன் மரித்தோரிலிருந்து எழுந்தான், ஆகையால் இவனிடத்தில் பலத்த செய்கைகள் விளங்குகிறது. ஏரோது தன் சகோதரனாகிய, திருப்பி அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். ஏன் யோவான் ஸ்நானகன் தலையை கேட்டது ஏன் அப்படின்னு சொல்லி பின்னாடி தெரியும். அப்ப யோவான் ஸ்நானகனுடைய தலையை வெட்டின ஏரோது தான் இப்ப இருக்கிறார். இப்ப புரியுதுங்களா? அதாவது இயேசுவை கொலை செய்ய வகை தேடிய ஏரோதுனுடைய மகன் தான் இந்த மகன். அதாவது இவருடைய மகன்களான ஏரோது அர்கலேயாவு, ஏரோது அந்திப்பா 2 பேர் நியமிக்கப்பட்டார்கள். கால் பங்கு தேசத்தை ஆட்சி செய்த ஏரோது அந்திப்பா ராஜா என்று அழைக்கப்பட்டான். இவன் இயேசு ஊழியம் செய்த 3.5 வருஷ காலங்கள் நடந்த காலப்பகுதி வரையிலும் ஆட்சி செய்தான். அவர் இருக்கும் போதும் அதற்கு பின்னாடியும் ஆட்சி செய்தார். அதற்கு பின்பு மகா ஏரோதுவின் பேரன் வந்தார். ஆட்சிக்கு கொஞ்ச காலத்திலேயே தேவதூதரால் கொல்லப்பட்டான். அப்போஸ்தலர், இதெல்லாம் அப்போஸ்தலருக்கு பின்னாடி வரும். அப்ப இயேசுவை கொலை செய்யும் பொழுது இருந்த ஏரோதுவின் மகன் தான் இப்ப இருக்கிறார். இந்த ஏரோது யார் என்றால் யோவான் ஸ்நானகனுடைய தலையை வெட்டியவர். சரியா? அதனால இப்ப ஏரோது கிட்ட இயேசுவை அனுப்பணும்னு சொல்லி பிலாத்து சொல்லிட்டார். ஏனென்றால் என் எல்லைக்குட்பட்டது அல்ல, இது ஏரோதுவின் எல்லைக்குட்பட்டது என்று சொல்லி அனுப்புறார். அப்ப அந்த ஏரோது கலக்கம் அடைகிறார். என்னன்னு, யோவான் மரித்தோரிலிருந்து எழுந்தான். ஒருவேளை அவன் தான் திரும்பி வந்துட்டானா, இல்ல எலியா வந்துட்டாரா, இல்ல நான் தான் யோவானை கொண்டுட்டனே, சிரச்சேதம் தலையவே தனியா எடுத்துட்டனே, இவன் யார் என்று ஏரோது சொல்லி அவரை பார்க்க ஆசையாயிருந்தான். பாருங்க லூக்கா 7, 8, 9 நல்லா படிச்சீங்கன்னா தெரியும். பாருங்க அந்த வசனம்.
9. யோவானை நான் சிறைச்சேதம் பண்ணினேன், இவன் இப்படிப்பட்டவைகளை செய்கிறான் என்று கேள்விப்படுகிறேனே, இவன் யார் என்று ஏரோது சொல்லி அவரை பார்க்க விரும்பினான். இப்ப லூக்கா 23க்கு வாங்க. லூக்கா 23ல 7, 8, 9. அதே 7, 8, 9 23:7 பாருங்க. அவன் ஏரோதின் அதிகாரத்துக்குள்ளானவர் என்று அறிந்து அந்நாட்களில் எருசலேமில் வந்திருந்த ஏரோதுவினிடத்திற்கு அவரை அனுப்பினான் பிலாத்து. ஏரோது இயேசுவை குறித்து அநேக காரியங்களை கேள்விப்பட்டிருந்ததினாலும் அவரால் செய்யப்படும் அடையாளங்களை பார்க்க வேண்டும் என்று விரும்பினதினாலும் அவரை காணும்படி வெகு நாளாய் ஆசை கொண்டிருந்தான். அந்தப்படி அவரை கண்டபோது மிகவும் சந்தோஷப்பட்டு. அல்லேலூயா. இப்போ ஒரு ராஜா என்ன பண்றாருங்க, ஒரு குற்றவாளியின் தீர்க்கப்பட்டு ஒரு கவர்னர் வந்து அவரும் குற்றவாளி இல்லைன்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் இது அவர் கை கழுவுறதுக்காக என்ன பண்றாரு, இது என் எல்லைக்குட்பட்டது அல்ல, இது ஏரோதுவின் எல்லைக்குட்பட்டதுன்னு சொல்லி என்ன பண்றாருங்க, ஏரோதுட்ட அனுப்புறாரு. ஆனா இந்த ஏரோது ராஜாவுக்கு என்ன, யார் இந்த நபர், எப்படி நான் நியாயம் தீர்க்க போகும் நபர் யார் என்ற ஒரு ஆசை வெகு நாளா என்னவா அவரை காணும்படி வெகு நாளாய் ஆசை கொண்டிருந்தான். அந்தபடி அவரை கண்டபோது மிகவும் சந்தோஷப்பட்டு. யாராவது ஒரு ராஜா குற்றவாளியை பார்க்கணும்னு சந்தோஷப்படுவாங்களா? அல்லேலூயா. ஆனா இவர் வந்து குற்றவாளி, இவங்க எல்லாம் ஜனங்கள் எல்லாம் யூத மத தலைவர்கள் அவங்க எல்லாம் குற்றவாளின்னு சொல்லி இவர்கிட்ட அனுப்பும் போது இவர் என்ன பண்றாருங்க, அவர் யாரு தான் என்கிட்ட அனுப்புன்னு சொல்லி ஒரு ராஜா என்ன பண்றாருங்க, ஏரோது ராஜா பார்க்க ஆசையாயிருக்கிறார். அவரும் இவனிடத்தில் பாருங்க அநேக காரியங்களை குறித்து அவரிடத்தில் வினவினான். இப்ப ராஜா கேட்கிறார் அவர்கிட்ட உட்காந்து நிறைய காரியங்களை குறித்து. நீ ஒரு வேளை குருடரை குணமாக்கிருக்கலாம், செவிடருக்கு காது கேட்க வச்சிருக்கலாம், முடவனை நடக்க வச்சிருக்கலாம், பாடையை தொட்டவன எந்திரிச்சு போயிருக்கலாம், லாசருவை வெளியே கொண்டு வந்திருக்கலாம், தொழுநோயாளிகளுக்கு சுகம் கொடுத்தீங்களாம், எவ்வளவோ அதிசயம். உங்க ட்ரெஸ்ஸை தொட்டெல்லாம் சுகமானாங்களாமே, எப்படிங்க அது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்கலாம், அநேக காரியங்களை குறித்து வினவி இருக்கலாம். ஒருவேளை எங்க அப்பா காலத்துல தான் எல்லாம் 2 வயசுல இது பண்ணாங்களே, அதுல இருந்து தப்பிச்சு நீ எப்படியா வந்த இப்படின்லாம் கூட கேட்டு இருந்திருக்கலாம். எங்க அப்பா என்ன பண்ணாருங்க, அப்பயே யூதருடைய ராஜா எங்கேயோ பிறந்திருக்கிறாருன்னு சொல்லி எல்லாரையும் போட்டு தள்ளினாரு. இப்பயும் நீ வந்து நின்றுக்கிற, அதுல எப்படி நீ தப்பிச்சு வந்த, இப்படி எல்லாம் என்ன பண்ணிருக்கலாம், கேட்டிருக்கலாம். என்ன கேட்டாருன்னு தெரியல, நிறைய வினவி இருக்கிறார். ஆனா என்னவா ஆண்டவர் என்ன சொல்லியா, அவர் மறுமொழி அவனுக்கு ஒன்றுமே சொல்லவில்லை. அவரும் இவரிடத்தில் ஒரு குற்றமும் காணவில்லை. அதிலே 15வது வசனத்தை பாருங்க. உங்களை ஏரோதினிடத்திற்கும் அனுப்பினேன், அவரும் இவனிடத்தில் ஒரு குற்றத்தையும் காணவில்லை, மரணத்துக்கு ஏதுவான இவன் ஒரு குற்றமும் செய்யவில்லையே. அல்லேலூயா. பாருங்க, ஒரு ராஜா இயேசுவை குறித்து சாட்சி சொல்லும் பொழுது ஒரு குற்றத்தை கூட நான் உன்னிடத்தில் காணவில்லை என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இதெல்லாம் பார்க்கும் பொழுது நான் இந்த பிரசங்கத்தை எடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எடுக்கும் பொழுது இன்றைக்கு கிறிஸ்தவ ஜீவியத்திலே கிறிஸ்தவர்களிடத்திலே அநேகம் சாட்சிகள் எப்படிங்க இல்லாமல் போயிருக்கிறது. சாட்சிகள் இல்லாமல் போயிருக்கிறது. ரீசெண்டாக கூட நிறைய பார்த்தீங்கன்னா நல்ல பிரபலமாக இருக்கிறாங்க, திடீர்னு நிறைய பாட்டு எழுதுறாங்க, நல்ல மியூசிக் போடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. சிறு வயதில் ஆண்டவர் நல்ல தாளந்தெல்லாம் கொடுக்குறாரு, நல்ல வருமானத்தெல்லாம் கொடுத்துருக்குறாரு, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் கடைசியில் என்ன பண்ணிடுறாங்க, விழுந்து போயிடுறாங்க. சர்ச்சைகள் மாட்டிடுறாங்க, சட்டம் அவர்கள் மீது பாய்கிறது, தலைமறைவாக இருக்கிறாங்க, தேடுறாங்க. எத்தனையோ இடத்துல, ஒன்றும் இல்லை, சேலத்தில் கூட பாருங்கள். இப்போ ரீசெண்டாக இந்த பாஸ்டருங்கெலாம் சேர்ந்து கொஞ்சம் பேர் இந்த அன்னை தெரசான்னு ஒரு இதை ஆரம்பித்து அதில் நிறையா பணம் போடுறோன்னு போட்டு கடைசியில் இன்றைக்கி 2-3 பாஸ்டருங்களை தலைமறைவாக இருக்கிறாங்க, தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் போட்ட விசுவாசிகளுடைய நிலைமை என்ன? இப்போ ரீசெண்டாக நம்ம மீம்ஸில் பார்க்குறோம், யூடியூப்பில் பார்க்குறோம், டெய்லி நியூஸில் பார்க்குறோம், புதிய தலைமுறையிலேருந்து எல்லாத்துலேயும் போடுறாங்க. எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு தெரியாத நபர் ஒன்றும் இல்லை, எல்லா பாட்டையும் பாடணும். இப்போ இன்றைக்கி அவருடைய நிலைமை என்ன? ஒரு தனிப்பட்ட நபருடைய கிறிஸ்தவ ஜீவியத்திலே சாட்சிகள் கெட்டு போய்டும். குடும்பத்தில் சாட்சி இல்லை, தனிப்பட்ட வாழ்க்கையில் சாட்சி இல்லை, சபையில் சாட்சி இல்லை, சபையிலேருந்து அடித்து துரத்தப்படுகிறார். அவர் சொல்லும்போது சொல்கிறார், நான் ஒரு 4 தடவையாவது தற்கொலைக்கு போயிருப்பேன் அப்படிங்கிறார். இதை புறஜாதிகள் கேட்கும் பொழுது நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியம் சமுதாயத்திலே எப்படிப்பட்ட நிலைமையாக இருக்கும்? அதுதான் நம்முடைய காரணம். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பாவி சாட்சி சொல்கிறான்.
ஒரு கவர்னர் சாட்சி சொல்கிறாரு, ஒரு ராஜா சாட்சி சொல்கிறாரு, ஒரு கவர்னருடைய மனைவி சாட்சி சொல்லுது அவர் நல்லவர், அவர்கிட்ட ஒரு குற்றத்தை காண முடியல அப்படின்னு. நம்மால் இந்த சமுதாயத்திலே, இந்த குடும்பத்திலே ஒரு சின்ன குற்றத்தை கூட கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு நம்மால் வாழ முடியுமா? ஆண்டவர் தாளந்துகளை கொடுக்கிறார்ன்றதுக்காக நம்ம தவறாக பயன்படுத்தி விட முடியாது. ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறார்ன்றதுக்காக என்ன பண்ணிட முடியாது, தவறாக நான் என்னுடைய வாழ்க்கையை பயன்படுத்தி விட முடியாது. அந்த நேரத்தில் தவறாக போயிடுது நிறைய பேருக்கு. போகிறதுனுடைய நிலைமை பாருங்கள். எவ்வளோ பேருக்கு கவுன்சிலிங் பண்ணுறாங்க, எவ்வளவோ பேருக்கு பிரசங்கம் பண்ணுறாங்க, லட்சக்கணக்கான மக்கள் நிற்கிறாங்க. இவர் பிரசங்கம் பண்ணுறாரு, தற்கொலையின் ஆவி போகணும் அப்படி இப்படின்னு சொல்லி, கிடைச்சிக்கல அவர் தற்கொலை எண்ணத்துக்கு போகிறார். அப்போ அவருடைய சாட்சி எங்கே? அவருடைய தனிப்பட்ட அந்தரங்க வாழ்க்கையினுடைய சாட்சி எங்கே? அப்போ நம்ம யோசிக்க வேண்டிய நேரத்தில் இருக்கிறோம். நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்திலே நம்முடைய சாட்சி எங்கே? நம்முடைய குடும்பத்தில் சாட்சி எங்கே? நம்ம மனைவி நம்மளை பற்றி சாட்சி சொல்லுவாங்களா? நம்முடைய பிள்ளைகள் நம்மளை பற்றி சாட்சி சொல்லுமா? நம்முடைய உற்றார் உணவு, சித்தப்பா, பெரியப்பா, மாமன், மச்சான், பங்காளி நம்மளை பற்றி நல்ல விதமாக சொல்லுவானா? நீ சர்ச்சுக்கு தானே போகிற, எஜி சர்ச்சுக்கு தானே போகிற, எல்லா ஜபத்துக்கும் போகிற, எல்லா பாட்டும் பாடுற, எல்லா பிரசங்கம் கேட்குறிய, இங்கே வந்து இப்படி நடந்துக்கிறியே அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்முடைய சாட்சி எங்கே? நம்மை குறித்து யார் சாட்சி சொல்ல முடியும்? நம்ம வேலை செய்கிற இடத்துல யார் நம்மை குறித்து சாட்சி சொல்ல முடியும்? சொல்லணுமா இல்லையாங்க? இப்போ நம்ம ஒரு இடத்துல வேலைக்கு போகிறோம். இப்போ நானும் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறேன். என்னை குறித்து ஒரு நல்ல சாட்சி சொன்னால் தானே அவர் டைமுக்கு வருவாருங்க, கரெக்டாக வேலை செய்வாருங்க, அவர் சர்ச்சுக்கு போகிறவருங்க, ஒரு கிறிஸ்டினுங்க, எப்படி அப்படின்னு சொல்லி நம்மளை பற்றி என்ன பண்ண, நம்ம கூட இருக்கிறவங்க சொல்லணும். சொன்னாதான் நாம் வேதத்தை வாசிக்கிறதுக்கும், சர்ச்சுக்கு வர்றதுக்கும், ஜெபம் பண்ணுறதுக்கும், பாட்டு பாடுறதுக்கும் அர்த்தம். அப்படி சொல்லலைன்னா யோசிக்கணும், ஜெபம் பண்ணணும், இன்னும் நம்ம மாறணும். நம்முடைய சாட்சி எங்கே? அப்போ ஆண்டவருடைய சாயலை நாம் தரித்து கொள்ளுகிறோம். அவருடைய கேரக்டரை நாம் தரித்து கொண்டே இருக்கிறோம். அவருடைய கேரக்டரை நாம் எடுத்துட்டு இருக்கிறோம். அப்போ அவரை குறித்து இத்தனை சாட்சிகள் வரும் பொழுது நம்மை குறித்து யாராவது சாட்சி சொல்கிறாங்களான்னு பார்ப்போம். சாட்சி சொல்ல வைக்கணும். அதுதான் நம்முடைய வாழ்க்கை. கிறிஸ்தவ ஜீவியம் என்பது அதுதான். இங்கே பாருங்க, 4 பேர் இப்போ பார்த்துட்டோம். 5ஆவதா பாருங்க, லூக்கா 23:39-43. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், 2 பக்கமும் 2 திருடன். அன்றியும் 39, லூக்கா 23, அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று இகழ்ந்தான். இந்த சூழ்நிலையில ரத்தம் சொட்டுது, சிலுவையில தொங்கிட்டு இருக்கிறான், வெயில் அடிக்குது, தண்ணி தாகம். அந்த நிலைமையிலையும் அவன் என்ன பண்ணல, இகழ்றான். உணரல, அவன் இகழ்றான். என்ன சொல்றான்? உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்குள் என்று அவரை இகழ்ந்தான். ஆனா மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நான் கேட்குறேன், இன்னொருத்தருடன், ஏன்பா இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற, இவ்வளோ வெயிலில் காயிற, சிலுவையில் உன்னை தொங்க விட்டுருக்குறாங்க, காலில் ஆணி, கையில் ஆணி, இவ்வளோ பண்ணியிருக்கிறாங்க, தலை தொங்குது. இந்த சூழ்நிலையில் கூட நீ என்ன பண்ணுறது இல்லையா? கடவுளுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லையா உனக்கு? அது என்ன சொல்கிறது, துளி கூட பயம் இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். ஏப்பா நாமளாச்சும் அங்கே திருடணும், கொலை பண்ணோம், கொள்ளை பண்ணோம், ஏதோ பண்ணோம், அதுக்காக என்ன பண்ணுறோம்? தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். நாம இப்ப சிலுவையில் தொங்குறோம்னா அதுக்கு காரணம் நாம செஞ்ச தப்பு தான், பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு, அப்ப இவனை திட்டுறான். நாமளாச்சும் நம்ம பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறேன்டா. அவர் சென்ட்ரலில் இருக்கிறவர் என்ன ஒன்றுமே பண்ணலைன்னு சொல்லி காலையிலேருந்து பிலாத்துக்கிட்ட போகிறாரு, ஏறுவதுட்டு போகிறாரு, ரவுண்டு கட்டி அங்கேயும் இங்கேயும் அலைய விடுறாங்க. கடைசி வரைக்கும் அவர் மேலே என்ன பண்ணல, ஒரு குற்றத்தை கூட கண்டுபிடிக்கலையேடா அப்படின்னு சொல்லி அந்த திருடனை திட்டிட்டு இயேசுவை நோக்கி என்ன பண்ணுறாரு? இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும். அல்லேலூயா. மனம் திரும்புகிற ஒரு பாவி, அவன் பாவம் பண்ணவனுக்கு தான் தெரியும் பாவத்தினுடைய அருமை.
பாவம் பண்ணவனுக்கு தான் பாவத்தினுடைய அருமை தெரியும். அவன் தான் சொல்கிறான், நாம் பாவம் பண்ணதுக்கு நியாயமான தண்டனை, இதாச்சும் பரவாயில்ல, இன்னும் பயங்கரமான தண்டனை கொடுத்துருக்கணும், ஏதோ தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அவர் ஒன்றுமே செய்யல, ஒருத்தனாலையும் இது வரைக்கும் அவர் மேலே ஒரு குற்றத்தையுமே சுமத்தவே முடியவே இல்லையே. அவரை போய் நீ இகழ்றியன்னு சொல்லி அவனை திட்டிட்டு ஆண்டவர்கிட்ட இவன் கேட்குறான், ஆண்டவர் என்ன நினச்சிங்க? உடனே ஒன்று என்ன சொல்கிறார் ஆண்டவர், நீ இன்றைக்கு என்னுடைய கூட பரதேசில் இருப்பாய். ஹல்லேலூயா. இவர் நல்லவரா கெட்டவரா? திருட நல்லவரா கெட்டவராங்க? மனம் திரும்பினார் இல்லைங்க, நல்லவரா கெட்டவரா? மனம் திரும்பிட்டார்ல, உணர்ந்தார்ல. ஹல்லேலூயா. அப்போ 5வது குற்றவாளிகளிலே ஒருவன் ஆண்டவரை குறித்து சாட்சி கொடுக்கிறான். அடுத்து பாருங்க, லூக்கா 23:47 அதுலயே பாருங்க, 100க்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாயிருந்தான். 100க்கு அதிபதி ஒரு அதிகாரி, மிகப்பெரிய அதிகாரி, இராணுவ தலைவனாக இருக்கலாம், 100 பேர்த்தை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய அதிகாரி. அவர் பார்த்து என்ன சொல்றாருங்க, மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாயிருந்தான். அல்லேலூயா. ஒரு குற்றம் கூட செய்யல, இவர் நீதிபரனாயிருந்தார். எத்தனை குடும்பங்களிலே எத்தனை பேருக்கு நாம வேலை செய்கிற இடத்துல நம்ம அதிகாரிகள் வந்து நம்மளை குறித்து அவர் நல்லவருங்க, அவர் உண்மையை பேசுவாருங்க, அவர் உண்மையாக நடப்பாருங்க, அவர் உண்மையிலுமே அக்கௌண்ட்ஸ் எழுதுவாருங்க, அவர் உண்மையாக வேலை செய்வாருங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க, பேர் வாங்கியிருக்கீங்க. ரொம்ப கஷ்டம். ஒரு அதிகாரிகிட்ட ஒரு தப்புமே பண்ணலப்பா, என்கிட்ட 5 வருஷம் இவர் வேலை செஞ்சாருப்பா, நான் இது வரைக்கும் அவர் மேலே ஒரு தப்பு கூட கண்டுபிடிக்க முடியலப்பா, அந்த அளவுக்கு அக்கௌண்ட்ஸ் பர்ஃபெக்டாக வச்சுருப்பாருப்பா, ஏன்னா அவர் ஒரு கிறிஸ்டின்ப்பா, அவர் ஏஜி சர்ச்சுக்கு போகிறவருப்பா, அவர் மேலே நீ தப்பே கண்டுபிடிக்க முடியாது. அவர் அக்கௌண்ட்ஸ் கொண்டு வந்தால் நான் கையெழுத்து போட்டுருவேன், சர கையெழுத்து போட்டுருவோப்பா, நான் திருப்பி கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? நம்ம மேலே நம்பிக்கை வரணும். நம்ம அதிகாரிகளுக்கு நாம் குற்றம் செய்யலை அப்படின்னு தெரியணும். நம்ம ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் நம்ம மேலே அந்த அதிகாரிகளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். அல்லேலூயா இருக்கணும். நம்மளை பார்த்தா கையெழுத்து போடணும், கிடுக்கிடுன்னு. நான்லாம் எடுத்துகிட்டு போனேன்னா எங்கள் டாக்டருங்களாம் கையெழுத்து போடுவாங்க, சரன்னு போட்டு, சாம் நாளைக்கு எதாவது ஒன்றா உங்களை தான் கேட்பேன் அப்படிம்பாங்க. இல்லை சார் நீங்கள் போடுங்க சார், போட்டுருவாங்க கிடுக்கிடு. நான் இன்னமும் வாங்கிட்டு தான் இருக்கிறேன். அதுபோல ஒரு நல்ல ஒரு சாட்சியுள்ள ஒரு ஜீவியம் நம்ம வேலை செய்கிற இடத்துல வேணும். அடுத்தது பாருங்க, 7 இயேசுவை காவல் காத்திருந்தவர். மத்தேயு 27:54. மத்தேயு பாருங்க 27:54. 100க்கு அதிபதியும் அவனோட கூட இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும் பூமி எதிர்ச்சியையும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன். இப்ப போர் சேவகர்கள், அங்க இருந்த யூத போர் சேவகர், சோல்ஜர்ஸ், இவங்க எல்லாம் அந்த நேரத்தில் நடந்த பூமி எதிர்ச்சியையும் சம்பவித்த இந்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து என்ன பண்றாங்க, மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்று சாட்சி பகர்கிறார்கள். இப்ப எத்தனை பேர் பார்த்தோம்? நம்ம 7 பேர் பார்த்தோம். சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல யூதாஸ் காரியோத்து, 2வது பிலாத்து, 3வது பிலாத்தின் மனைவி, அடுத்தது ஏரோது, அடுத்து குற்றவாளிகளில் கள்ளனில் ஒருவன், அடுத்து 100க்கு அதிபதி, இயேசுவை காவல் காத்திருந்தவர்கள் 7 பேரை பார்த்தோம். இப்போ இயேசுவை எந்தெந்த இடத்துல குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு 3 வசனத்தை மட்டும் சொல்கிறேன். லூக்கா 20:26 பாருங்க. லூக்கா 20:26. என்ன பண்ணாங்களாம்? பேச்சிலே குற்றம் பிடிக்க கூடாமல். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கெங்க பேசுறாரோ அங்கங்கெல்லாம் ஒரு கூட்டம் உட்கார்ந்து இருந்தது. என்னன்னு, இவரு எங்கேயாவது ஏதாவது எசகு பெசகா பேசிட மாட்டாரா? பேசினா அதுலேருந்து என்ன பண்ணிடலாம், நம்ம ஒரு குற்றத்தை போட்டு கேஸை போட்டுடலாம், வழக்க போட்டுடலாம். பேச்சில கூட ஆண்டவர்கிட்ட என்ன பண்ண முடியலையா, குற்றம் பிடிக்க கூடாமல். அல்லேலூயா. நம்ம பழமொழி சொல்லுவோம், பகலில் பக்கம் பார்த்து பேசு, இரவில் என்னங்க அதுவும் பேசாதே. ஏன்?
பகலில் பக்கத்தில் பார்த்து பேசு, உனக்கு தெரியும் பக்கத்தில் யார் நிற்கிறாங்கன்னு பார்த்து பேசு. இரவில் அதுவும் தெரியாது. நம்ம பாட்டுக்கு பேசியிருந்தோம்னா பக்கத்தில் கருப்பாக நின்னாங்கன்னா நமக்கு யாருன்னு தெரியாது. லைட்டை போட்டதுக்கப்புறம் தான் தெரியும். இரவில் அதுவும் பேசாதேன்னு சொல்லுவாங்க. அப்போ பேச்சிலே ஆண்டவர் நிதானமாக இருந்தார். எந்த இடத்துலையுமே அவர் பேசக்கூடிய ஒரு சின்ன வார்த்தையில் கூட அவர்களால் என்ன பண்ண முடியலையா, குற்றம் கண்டுபிடி. ஏன்னா இப்போ அரசியல்வாதிகள்லாம் பேசுகிறாங்களா, நிறைய மைக்கு பிடிச்சி ஒரு மேடையில் பேசணுன்னு என்ன பண்ணுறாங்க, மான நஷ்ட வழக்கு போட்டுறாங்க. என்ன வாடா போடான்னு பேசினா, என்ன அப்படி பேசினா இப்படி பேசினா, என்னுடைய தகாத வார்த்தையில் பேசினா, என்ன கெட்ட வார்த்தையில் திட்டான், இப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, உடனே மான நஷ்ட வழக்கு போட்டுறாங்க. அதுபோல் அன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவ்வளோ பிரசங்கம் பண்ணார், அவ்வளோ பேசினார். அவர் செய்யாத ஊழியம் இல்லை. அந்த 3.5 வருஷத்தில் எத்தனை இடத்துல பிரசங்கம் பண்ணியிருப்பார், எத்தனாயிரம் பேருக்கு பிரசங்கம் பண்ணியிருப்பார். ஒரு இடத்துல கூட அவருடைய பேச்சில் என்ன பண்ணலீங்க, ஒரு குற்றத்தை கூட கண்டுபிடிக்கும். ஆனால் இன்னைக்கு எவ்வளோ பேர் மேடை ஏறி பேசுகிறாங்க பாருங்கள். ஒவ்வொருத்தரும் எவ்வளோ அது நீங்கள் அரசியல்வாதிக்கெல்லாம் போக வேண்டாம். நம்முடைய வளரும் போதகர்கள், சின்ன போதகர்கள், ஒரு பெரிய போதகர்களை மதிக்காமல், மற்றவங்கள மதிக்காமல் எவ்வளோ அசிங்கமாக அந்த மைக்கை பிடிச்சிட்டு ஒரு பலிபீடத்தில் நின்று எவ்வளோ அசிங்கமாக பேசுகிறாங்க. எவ்வளோ குற்றத்தை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு லெவலில் இன்னைக்கு இருக்கிறாங்க. அல்லேலூயா. நான் சொல்ல வர வார்த்தை புரியுதா உங்களுக்கு? ஏதாவது பேச மாட்டாங்களா, அதை வச்சு ஒரு வழக்கு போட்டுடலாம் அப்படின்னு. இயேசு கிறிஸ்துட்டு அது வேலைக்கே ஆகல. பேச்சில் கூட குற்றம் கண்டுபிடிக்க முடியல. அடுத்து பாருங்க, அவரிடத்தில் லூக்கா 6:7. அப்பொழுது வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் குற்றம் பிடிக்கும்படிக்கு ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குவாரோ என்று அவர் மேல் நோக்கமாக இருந்தார்கள். ஓய்வு நாளில் ஏதாவது யாரையாவது நன்மை செஞ்சிருவாரோ, எப்படி சொஸ்தமாக்குவார்னா என்ன, சுகத்தை கொடுத்துருவாரோ. ஏன்னா அன்னைக்கு அவன் ஓய்வு நாளில் எதுவுமே செய்யக்கூடாது. அதுக்கும் கேட்டார் ஆண்டவர், ஓய்வு நாளில் ஆடு விழுந்துச்சுன்னா தூக்க மாட்டியா, மாடு விழுந்துச்சுன்னா நீ தூக்க மாட்டியா, உன் வேலையை தான் பார்த்துட்டு இருப்பியா அப்படின்னு கேட்டார். அப்போ அந்த நம்முடைய செய்கைகள், நம்முடைய நடத்தைகள், இவங்க என்ன பண்றாங்க வேலையில், இவங்க எப்படி நடந்துக்கிறாங்க பார்த்துட்டே இருக்கும் ஒரு கூட்டம். எங்கேயாவது தப்பு பண்றானா, அந்த தப்பு கூட தப்பாக சொல்ல மாட்டேன், நியாயமான தப்பு. இது ஆண்டவர் என்ன நியாயம் தான் செஞ்சுட்டு இருந்தார், நல்லது தான் செஞ்சுட்டு இருந்தார். ஓய்வு நாளாக இருந்தால் என்ன, குருடனை சுகமாக்குறது தப்பா, செவிடர் காது கேட்க வைக்கிறது தப்பா, முடவனை தூக்கி விடுறது தப்பா? அதையாவது ஓய்வு நாளில் செஞ்சுட்டு அதுலையாவது குற்றம் பிடிக்க முடியும், குற்றம் கண்டுபிடிக்க முடியணும்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, இவங்க தேடுறாங்க. அந்த கூட்டம் அலையுது. நோக்கமாக இருந்தார்கள் அப்படின்னா என்ன, பார்த்துட்டே இருக்கிறான். சொஸ்தமாக்குவாரோ குற்றம் பிடிக்கும்படி, அதுலேயும் ஒன்றும் வேலைக்காகல. எப்படி, அதுலேயும் ஒன்றும் வேலைக்காகல. இன்னொன்று பாருங்க, மார்க் 7:2. கடைசியில் வந்துட்டாங்க, உங்களுடைய சீசர்லாம் கை கழுவாமல் சாப்பிட்றான் அப்படின்னு. எப்படி, ஒன்றுமில்லாத ஒரு விஷயத்துக்கெல்லாம் குற்றம் கண்டுபிடிச்ச மாதிரி கை கழுவாமல் சாப்பிட்றான். அவங்களுடைய பாரம்பரியம், யூதர்கள் பாரம்பரியம், நல்லா கை கழுவி தான் சாப்பிடுவாங்க. என்ன சொல்கிறான், உடனே கை கழுவாமல் சாப்பிடு, ஏதாவது ஒரு காரணத்துக்கு ஏதோ ஒரு கேஸை போடு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. எந்த விதத்திலையும் ஆண்டவர் மீது கடைசி வரைக்கும் ஒரு குற்றம் கூட செய்யாத உண்மையான தெய்வம். அல்லேலூயா. கன்க்ளூஷனுக்கு வருவோம். தீத்து 2:8 பாருங்க. தீத்து 2:8. எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றுமில்லாமல், அதாவது என்ன, உங்களுடைய எதிரியானவன் உங்களை குறித்து, நம்மளை குறித்து ஒரு பொல்லாங்கு, ஒரு பொல்லாப்பு கூட, ஒரு தீயவை கூட சொல்லாதபடிக்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக. அவன் வெட்கப்படணும். இப்போ நம்ம மேலே ஒரு குற்றம் சொல்லணும்னு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன பண்ணணும், நானும் எவ்வளவோ தேடி பார்த்தா இவர் மேலே ஒரு கேஸ் கூட போட முடியல, ஒரு குற்றம் கூட சொல்ல முடியல அப்படின்ட்டு வெட்கப்பட்டு திரும்பி போக வேண்டும். எப்படியா சே அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு போய் இங்கே வந்தன இந்த கேஸுக்கு வெட்கப்பட்டு திரும்பி போகும்படியாக உபதேசத்திலே விகற்பம் இல்லாதவனும். எப்படிங்க, உபதேசத்திலே விகற்பம் இல்லாதவனும். விகற்பம் என்றால் என்ன? யார் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா? விகற்பம் என்றால் என்ன? நீ பேசுறதே ரொம்ப விகற்பமாக இருக்குது அப்படின்ல யார்ட்டையும் நீங்கள் பேசுனதே இல்லையா? நீ என்ன இப்படி விகற்பமாக பேசுகிற அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முரண்பாடுகள். காலையில் ஒன்று பேசுகிற, சாயந்தரம் ஒன்று பேசுகிற, நேற்று ஒன்று பேசுகிற, இன்னைக்கு ஒன்று பேசுகிற. அதுதான் உபதேசத்திலே விகற்பம் இல்லாதவன்.
நாம் பேசக்கூடிய உபதேசம் சுவிசேஷம் ஒன்றா இருக்கணும், முரண்பாடாக இருக்கக்கூடாது. காலையில் ஒன்று பேசுகிறது, சாயந்தரம் ஒன்று பேசுகிறது, காலையில் ஒன்று கேட்குறது, சாயந்தரம் ஒன்று கேட்குறது. போன வாரம் ஒரு ஆராதனை, இந்த வாரம் ஒரு ஆராதனை, போன வாரம் ஒரு சுவிசேஷம், இந்த வாரம் ஒரு சுவிசேஷம். அந்த வேறுபாடு முரண்பாடு இருக்கக்கூடாது. உபதேசத்திலே விகற்பம் இல்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாய் இருப்பாயாக. அல்லேலூயா. இப்படிதான் நம்ம இருக்கணும். எப்படி இருக்கணும்? குற்றம் பிடிக்கப்படாதபடி. அந்த வார்த்தையை வச்சுக்கோங்க. நம்மளை குறித்து குடும்பத்திலோ சபையிலோ சங்கத்திலோ சமுதாயத்திலோ வேலை செய்கிற இடத்துல எங்கேயுமே நம்மளை பற்றி ஒருத்தர் கம்ப்ளைண்ட் குற்றம் என்று சொல்லக்கூடாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையை வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய சாட்சிகளை நாம் சாட்சியாய் எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுதுங்க சொன்னது? பயங்கர அனல், பயங்கர வெயில். இதில் நான் ஒரு குற்றம் கூட செய்யாமல் மற்றவங்கெல்லாம் என்னை குறித்து சாட்சி சொல்லணும்னு சொன்னால் இவ்வளோ சூட்டில் இவ்வளோ அனலில் எப்படி முடியும் அப்படின்றீங்களா? முடியுமா? முடியாதா? ட்ரை பண்ணுவோம். ஆங்காங்கேருந்து அம்புகள் வரத்தான் செய்யும். அம்புகள் அங்கங்கேருந்து வந்துட்டு தான் இருக்கு. ஆண்டவருக்கு வராத அம்பா நமக்கு வந்துட போகுது. பேச்சில் குற்றம் கண்டுபிடிக்கலான்னு பார்த்தாங்க, செயலில் அவருடைய சம்பிரதாயம் சடங்காச்சாரத்தில் குற்றம் கண்டுபிடிக்க முடியலாம். சும்மா கையை கழுவாமல் சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒரு குற்றம் கண்டுபிடிக்கணும்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. ஆனாலும் கடைசி வரைக்கும் நம்முடைய தெய்வம் ஒரு குற்றத்தை கூட அவர் காண முடியவில்லை. மற்றவங்களால் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஒரு பொய் வழக்கும் போட முடியல. அப்படிப்பட்ட வாழ்க்கையை, அப்படிப்பட்ட ஜீவியத்தை நமக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து காட்டிவிட்டு சென்றார். அல்லேலூயா. அந்த 7 சாட்சிகளையும் நீங்கள் உண்மையாக உணர்ந்து படித்து பார்த்தீங்கன்னா அந்த யூதாசெல்லாம் எவ்வளோ நொந்து போயிருப்பார் இல்லை? கூடவே இருந்து நீ செய்ய வேண்டியதை சீக்கிரமாய் செய்கின்றப்போ கூட அவனுக்கு உணரல. ஏற்கனவே பிசாசா உள்ளே இருக்கிறான்னு சொல்லப்பையும் உணரல. ஆனால் மரண ஆக்கினைக்கு தீர்க்கப்பட்டுட்டாரு அப்படின்னு உடனே மனஸ்தாபம். ஐயோ, என்னுடைய பாஸ், என்னுடைய ஊழியக்காரர் அவரை சாகடிக்க போகிறாங்களா அப்படின்ற வேதனை அவனை குத்தி இருக்குது. அவன் அந்த இடத்துல மனஸ்தாபப்படுறான். பிலாத்து பெரிய கவர்னர், என்ன வேணாலும் பண்ணிட்டு போகலாம். அவருக்கு அவ்வளோ அதிகாரம் இருக்கு. இல்லாத அதிகாரம் இல்லை. அவர் நினைச்சிருந்தா யூத மத தலைவர் அவளை சொல்லும் போது கூட்டு போய் என்ன வேணாலும் பண்ணிக்க. இருந்தாலும் முயற்சி பண்றார். குற்றமே இல்லையே. பிலாத்தினுடைய மனைவி, அவர் நீதிமான். அவருடைய சொப்பனை என்ன தூங்க விடாம பண்ணிடுச்சுப்பா. ஏரோது ராஜா, எங்க அப்பா தான் இயேசுவையே கொலை பண்ணும்படி எல்லாம் பண்ணாரு, நான் தான் யோவானையே கொண்டேன். அப்ப யார் இது? பார்க்க ஆசையா இருந்தான். ஆசையாக இருந்து எவ்வளோ விஷயங்கள் பேசினான்னு போட்டு அநேக காரியங்களை குறித்து என்னென்ன பேசினாருன்னு தெரியல. நானாக கற்பனை பண்ணி நினச்சேன், என்னென்னமோ சொல்லியிருப்பார். எங்கள் அப்பா இதெல்லாம் சொல்லியிருப்பார். நீ எப்படி தப்பிச்சு வந்த? 2 வயசுக்குள்ளே இருக்கிற எல்லா குழந்தையும் தான் அப்பயே போட்டு தள்ளிட்டமே, நீ எப்படியா தப்பிச்சு வந்த? நீ கேட்டிருக்கலாம். எவ்வளோ பேர் அவ்வளோ சுகப்படுத்தினீங்களே, எப்படி? உங்களுக்கு என்ன பவர் இருக்குது? யார் நீங்கள்? மரியாதையாக பேசியிருக்கலாம், நல்லா பேசியிருக்கலாம். கடைசியில் வேறு வழி இல்லாமல் தான் அவர் திட்டுறாரு. அவரை எல்லாரும் சேர்ந்து கள்ளன் திருடன் உணர்றான். நாம நியாயப்படி தண்டிக்கப்படுறோம்ப்பா. அவர் ஒண்ணுமே பண்ணலையேப்பா. அவரு ஆளானப்பட்ட கவர்னரே குற்றம் இல்லைன்னு சொல்லிட்டாரு, ஏரோது ராஜாவே குற்றம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. நீ என்ன போய் அவரை திட்டுற? ஆண்டவரே என்ன நினைச்சுக்குங்கன்னு சொல்றாரு. 100க்கு அதிபதி சொல்றாரு, இவர் உண்மையிலுமே நீதிபரன். சேவகர்கள் சொல்றாங்க, இவர் நீதிபரன். நடந்த காரியங்களை குறித்தப்பா இவருக்கு இவ்வளோ பவரா? இவர் சாகும்போது பூமி எதிர்ச்சி வருது, கலக்கம் அடைந்து இவ்வளோ நடக்குது. உண்மையிலுமே ஒரு நீதிமானியா? அதான் பூமி எதிர்ச்சி வந்துருக்குது. அவன் பயப்படுறான். பேச்சில் குற்றம் கண்டுபிடிக்கணும். ஒன்றுலையுமே ஒரு சின்ன குற்றம் கூட வேதத்தில் அவரை பற்றி சொல்லணும். இந்த இடத்துல ஒரு முரண்பாடாக பேசினார். இவனை திட்டினார், இது பண்ண ஒரு குற்றத்தை கூட அவங்களால சொல்ல முடியல. கடைசி வரைக்கும் நாம் கற்றுக்கொள்வது அவருடைய சாட்சிகளில் இருந்து நாம் எப்படிப்பட்ட ஜீவியத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வேலை ஸ்தலத்தில், குடும்ப ஸ்தலத்தில், சபைகளிலும், நாம் இருக்கக்கூடிய இடங்களில் நம்முடைய சாட்சி எப்படி இருக்கிறது? நம்மை குறித்து யார் யார் சாட்சி சொல்ல வருவார்கள்? அப்படிப்பட்ட ஜீவியத்தை வாழ நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். ஹல்லேலூயா.
ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு உத்தமர் உண்டானார். அது நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிற நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. இந்த உலகத்துல யார்கிட்டையும் அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான தெய்வம் இல்லை. அல்லேலூயா. எந்த மதத்திலையும் இல்லை, எந்த மார்க்கத்திலையும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தர் எந்த மதத்திலையும் இல்லை, எந்த மார்க்கத்திலையும் இல்லை. அல்லேலூயா. நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா அவரை தான் நமக்கு பிடிக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா நமக்கு ஏற்ற மாதிரி இல்லையே, நிறைய கண்டிஷன் போடுறாரு, அதான் நமக்கு பிடிக்கல. நமக்கு கொஞ்சம் சூட்டபிளாக கொஞ்சம் வளைஞ்சு நிலைஞ்சு போனார்னா இன்னைக்கு இயேசுநாதர் பக்கம் நிறைய ஒரு பெருங்கூட்டமே இருக்கும். அல்லேலூயா. பரிசுத்தத்துக்குனால ஒரு கூட்டத்தை சேர்க்கணும் அப்படிங்கிறதுனால தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆனாலும் தேவன் உங்களை என்னையும் நம்மளை ஓடி போகாம பிடிச்சி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. விழுந்தாலும் கழுவி கழுவி சுத்தமாக்கி ஏன்னா அவங்களுக்கெல்லாம் தெரியும் சுற்றிலும் இருக்கக்கூடிய மோசமான நபர்கள் யார் யாருன்னு கள்ளனுங்களுக்கு தெரியும்ல. அவன் கூட உள்ள கூட்டாளிகள் எல்லாம் தெரியும். ஆனால் நமக்கு சம்பந்தம் இல்லாதவர். அல்லேலூயா. நீங்களும் நானும் தப்பு செஞ்சு பாவம் செஞ்சு இங்க வந்திருக்கிறோம். ஆனால் அவரோ ஒரு குற்றமும் செய்யாம இங்க வந்திருக்கிறார். அல்லேலூயா. குற்றமில்லாத தேவனை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. ஒரு குற்றமில்லாத தேவ ஆட்டுக்குட்டியாய் நமக்காக ரத்தம் சிந்தி உங்களையும் என்னையும் தூய்மை ஆக்குவதற்காக, உங்களை என்னையும் தம்மை போல மாற்றுவதற்காக தன்னையே தந்த அந்த பரிசுத்த தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். கரங்களை தட்டி நம்ம எல்லாரும் அவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு உத்தமர் அவர் இயேசு மட்டும்தான். அவர் இயேசு மட்டும்தான். அல்லேலூயா. அவர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர், பரிசுத்தரே. அவர் பரிசுத்தமாக்கும் யெகோவா மெக்காதீஸ். அல்லேலூயா. நம்மை பரிசுத்தமாக்குகிறவர் அவர் பரிசுத்தர். நம்மை பரிசுத்தமாக்கும் யெகோவா மெக்காதீஸ். நன்றி, 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 நன்றி. பரலோக தேவனே, எங்கள் அன்பு தகப்பனே, இந்த மத்தியான வேளையில் உம்முடைய சந்நிதியில் வருகிறோம். எங்களை தாழ்த்தி உமது வல்லமையுள்ள கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து உமது கிருபை, உங்க இரக்கம், உங்க ஆளுகை எங்களை நடத்தட்டும். ஆமென். குற்றமற்ற தேவன், எங்களுக்காக பலியானி உண்மையை தியாகமாய் ஒப்புக் கொடுத்து நாங்களும் ஆண்டவரே இந்த பரிசுத்தத்தை காத்து நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த மீட்பை, இந்த இரத்தத்தினால் உண்டாகிற அந்த சுத்திகரிப்பை நாங்கள் காத்து ஆண்டவரே நீதிமான்களாய், உண்மை உள்ளவர்களாய், உத்தமமாய் ஆண்டவரே நற்சாட்சியுடன் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம்.
நாங்க எங்களுடைய ஓட்டத்தை முடித்து ஆண்டவரே எங்களை படுக்க வச்சிருக்கும் போது எங்களை சுத்தி நிற்கிறவங்களோ எங்க பாஸ்டரோ வந்து எங்களை குறித்து பேசும்போது எங்களை பற்றி என்ன சொல்றதுன்னு தெரியாம தவிக்க கூடாதுப்பா. அவங்க உண்மையா எங்களை குறித்து சாட்சி கொடுக்கணும். எங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் எங்களை குறித்து சாட்சி கொடுக்கணும். ஆமென், அல்லேலூயா. சாட்சி கொடுக்கணும். அன்னைக்கு தபித்தான், அல்லேலூயா, அவ மரித்திருக்கும் போது அவளை சுத்தி எல்லாரும் நின்று சாட்சி சொன்னாங்க. அவளால் நன்மைகளை பெற்றவர்கள் அந்த பெற்றுக்கொண்ட நன்மைகளை அவங்க முன்னால வச்சுக்கிட்டு சொன்னாங்க, சாட்சி சொன்னாங்க அவங்களை குறித்து. அல்லேலூயா. நம்முடைய படுக்கையில் நாம் இருக்கும்போது, அல்லேலூயா, நம் நித்திரை அடைந்திருக்கும் போது நம்மளை சுத்தி இருக்கிற வாய்கள்ல இருந்து ஆமென் என்ன சொல்றதுன்னு தெரியாம தவிக்க கூடாது. அவங்க சாட்சி பகரணும் நம்ம குறித்து. நமக்கு இந்த உலகத்துல தேவன் தந்த வாழ்க்கையை குறித்து அவர்கள் நற்சாட்சி சொல்லணும். நம்மளை அடக்கம் பண்ற பாஸ்டர், ஆமென், ஊழியக்காரங்க நம்ம குறித்து, நம்மளை சுத்தி வந்திருக்கிற ஆமென் யாரா இருந்தால் நம்மளை குறித்து நல் சாட்சி சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்குரிய கிருபையை கர்த்தர் இந்த நாட்கள்ல நமக்கு தருவாராக. நம்முடைய ஆண்டவர் எப்படி அவரை சூழ்ந்திருக்கிறவர்களுக்கு முன்னால ஒரு சாட்சி உள்ள ஜீவியம் வாழ்ந்து காட்டினாரோ, அதே போல இந்த உலகம் நம்மளை சூழ்ந்து நிற்கிறவங்க ஒரு நாள் நம்மளை பார்த்து சொல்லணும், அல்லேலூயா, உண்மை உள்ளவன், அல்லேலூயா, பரிசுத்தவான், ஒரு நீதிமான் என்று அந்த இடத்துல பொய் சொல்லக்கூடாது. உண்மையான வார்த்தையாக இருக்கணும். அல்லேலூயா. நம்மளை சுத்தி நிற்கிறவங்களுக்கு பொய் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கிடக்கூடாது. என்ன பண்றது, கூட்டத்தின் நடுவில் எதையாவது சொல்லணுமேனு அவன் நம்ம முன்னால வந்து நின்றுட்டு அவங்க ஒரு சாட்சியை சொல்லிட்டு அந்த பக்கம் போய் எல்லாரும் முன்னால இப்படி ஒரு பொய் பேசிட்டனேன்னு அவங்க தடுமாறக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்களும் நானும் வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை கொடுப்பாராக. கரங்களை தட்டி அல்லேலூயா, நல்ல உற்சாகமா. தாழ்த்தி உமது வல்லமை உள்ள கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்கள் தேவநீர் எங்களை நடத்தும். இந்த ஆராதனையில் வந்த உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் கிருபை சூழ்ந்திருக்கட்டும். நீரை பொறுப்படும், நீரை நடத்தும். உடைய திருநாமத்தை மகிமைப்படுத்தும். இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.